வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. இந்தியா மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்க போகுதுங்க. கொரோனா காலத்துல எப்படி ஒரு லாக்டவுன்ல சிக்கி தவித்தோமோ, எப்படி பொருளாதார நெருக்கடியில தவிச்சோமோ அந்த நிலைமைக்கு நம்மள கொண்டு வந்தாச்சு. சிலிண்டர்கள் இப்ப கிடைக்காத தட்டுப்பாடு நிறைந்த ஒரு காலமாக மாறி இருக்கு. சிலிண்டர் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது, உணவுப் பொருள்களுடைய விலை ஏறும். ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு இந்தியா போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது தோழர்களே? ஈரான் மீது வலுக்கட்டாயமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கும் போதே அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்ட போட்டு ஒரு வினையை இழுத்துட்டாங்க. அதுல 140க்கு மேற்பட்ட பச்சை குழந்தைங்க, எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய குழந்தைங்க செத்து போனாங்க. அது பெரும் பதற்றத்தை உலக அளவுல ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி கமேனி போன்ற உச்ச தலைவர்கள், அந்த நாட்டிலேயே அவங்கதான் உச்சபட்சமான தலைவர்கள், மரியாதைக்குரியவர்களாக இருந்தாங்க ஈரான்ல. அவங்களுடைய படுகொலை, அவரை ஒட்டி 40 முக்கியஸ்தர்களுடைய படுகொலை பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது உலக நாடுகள்ல. தேவையே இல்லாம தேன் கூட்டுக்குள்ள கைய விட்ட கதையா குத்துதே கொடையுதேன்னு அமெரிக்காவும் இப்ப இஸ்ரேலும் நின்னுகிட்டு கிடக்கு. இப்ப ஈரான் என்ன பண்ணிருச்சு, எல்லா வழியிலயும் அடி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நேத்தே நம்ம பார்த்தோம், எல்லா வழியிலயும் அடி. நேரம் இறங்கி அமெரிக்காவை துவம்சம் பண்ணணும், எல்லா வேலையும் ரெடி. அமெரிக்கா தூரத்துல இருக்கிறதுனால இஸ்ரேல போட்டு பொழக்குது. இதுல என்ன ஆகி போச்சுன்னா, அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டா இருந்தாங்களோ, அமெரிக்கா படைகளை நிறுத்தி கொள்வதற்காக யாரெல்லாம் அவங்க படைத்தள உதவி கொடுத்தாங்களோ அவங்க நாட பூரா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு ஈரான். இதுலதான் ஹார்முஸ் நீர்வழி இருக்கு இல்லையா, அந்த நீர்வழியை மூடி விட்டுருச்சு. இந்த நீர்வழியை மூடினது மிகப்பெரிய பின்னடைவை உலக நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள்ல ஏற்படுத்தி இருக்கு. முக்கியமான நீர்வழி தடம் அது. அதன் வழியாத்தான் பொருள்கள் உள்ள வரும், வெளியே போகும். ஒரு மிகப்பெரிய வணிக ஆதாரமாக அது இருந்தது. இதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இந்த வழித்தடம் முழுமையாக அடைக்கப்பட்ட உடனே பல நாடுகள் இன்னும் 5-6 நாள்ல உணவு பஞ்சத்துல சாக போறாங்க மக்கள். உணவு பஞ்சம் வரப்போகுது. உற்பத்தி இல்லாத வளைகுடா நாடுகளில் கடுமையான விலையேற்றம் வரப்போகுது. ஏற்கனவே அங்க குண்டு போட்டு அமெரிக்க தளங்களை எல்லாம் அடிக்கும் போது பல வீடுகளும் சேர்ந்து சேதாரமாயிருக்கு, மக்களும் அங்க உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த அசாதாரண சூழ்நிலையில பொருளாதார நெருக்கடியும் உணவு பஞ்சமும் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப இந்தியா மட்டும் தப்பிக்குமா? வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. ஆயிரக்கணக்கான ஹோட்டல்கள் மூடப்படக்கூடிய அபாயமான நிலையில இந்தியா இருக்கு. மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைய போகிற சூழல்ல இருக்கு. இந்த கேஸ் பெட்ரோலை பயன்படுத்தி, எரிபொருள்களை பயன்படுத்தி இயங்குகிற ஆலைகள் உற்பத்தியை நிறுத்துற அபாயத்துல இருக்கு. மோடி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து கை கட்டி உட்கார்ந்து இருக்கிறாரு. மோடி எப்பவுமே நம்ம செத்தாலும், இளவு விழுந்தாலும், நம்ம நாசமா போனாலும், ஒண்ணு இல்லாம போனாலும் வந்து நிக்க மாட்டாரு. அவர் ஓட்டு பொறுக்க மட்டும்தான் வருவார். இன்னைக்கு வர்றாரு. ஓட்டு வாங்குறதுக்கு எந்த கடைக்கோடியிலையும் போய் டென்ட் அடிச்சு படுப்பாரு. ஆனா மக்கள் நலன் அப்படின்னு வரும்போது கண்டுக்காம அந்த பக்கமா ஓடுவார். இந்தியா கிரிக்கெட்ல T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சோன்னே பல்ல காட்டிட்டு 100 சில்லற கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கிறாரு. எவனா ஜெயிச்சா அந்த ஜெயிச்சதுல ஸ்டிக்கர் ஒட்டிடுவாரு. தோத்து போய் நின்னா அந்த பக்கமே வரமாட்டாரு. அழுகுரல் கேட்டா அவருக்கு அலர்ஜி. இதுதான் இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமை. இதுல என்ன சூழல் அப்படின்னா, கச்சா எண்ணெய் அதான் பேரலா நம்ம வாங்கி அதை சுத்திகரித்து பெட்ரோலா, டீசலா, கேஸா நம்ம எடுக்கிறோம். எல்லாமே அந்த வழியில தான் வரணும். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஏற்கனவே அமெரிக்கா மோடிய அடிமையா ஆக்கி வச்சிருக்கு. மோடி கைய கட்டி அமெரிக்காவுக்கு சேவகம் செய்கிறார். ஏற்கனவே நம்ம யாருக்கிட்ட வாங்கிட்டு இருந்தோம்? ரஷ்யாட்ட வாங்கிட்டு இருந்தோம். மிக குறைந்த விலைகள்ல கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். நமக்கு ஒரு ஆப்பு வைக்கிறோன்ற பேர்ல இந்த அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்காத நமக்கு நெருக்கடி கொடுத்துச்சு. நாம யார்கிட்ட வாங்கணும், நாம யாருக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும், யாருக்கிட்ட வேண்டான்னு சொல்லணும், நம்ம தான் முடிவெடுக்கணும். ஆனா அமெரிக்கா நிர்பந்தம் கொடுத்துச்சு. அதுக்கு அடிபணிஞ்சவர் தான் மோடி. அப்படி நீங்க எனக்கு அடிபணியலன்னா உங்களுக்கு 25% நாங்க வரி விதிப்போம். ஒண்ணுமே வரியே இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3% போட்டாங்க. அதுக்கப்புறம் 25, அப்புறம் 50, அப்புறம் 500 ஆச்சு. உடனே ஓடி போய் காலில் விழுந்து சரண்டர் ஆயிட்டாரு நம்ம ஜி. அதுல எங்க வாங்க சொன்னது தெரியுங்களா? அதுதான் அயோக்கியத்தனம். அமெரிக்காவினுடைய அயோக்கியத்தனம் தான். வெனிசுலா கிட்ட வாங்க சொல்லுது. வெனிசுலாக்குள்ள நுழைஞ்சு அந்த நாட்டினுடைய அதிபர் மதுரோவை கைது பண்ணி தூக்கிட்டு போய் அமெரிக்கால அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும் ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சு தூக்க. இப்போ நம்மள என்ன பண்றாருன்னா, அந்த நாட்டுல இருக்கிற எண்ணெய் வளம் என்னுடையதுன்றாரு அமெரிக்கா. இந்த நாட்டுல இருக்கிற எண்ணெய் வளம் என்னுடையது, இங்க நீ வாங்கு. நான் பக்கத்துல இருக்கிற கடையில போய் வாங்குவேனா, இல்ல 25,000 கிலோமீட்டருக்கு அந்த போய் வாங்குவேனா? இதுக்கும் மண்டையாட்டினாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு, இந்த நீர்வழி பாதை மூடப்பட்ட பிறகு, ஹார்முஸ் நீர்வழி பாதை மூடப்பட்ட பிறகு மொத்தமா முடிஞ்சிச்சு. நமக்கு வர்றதுக்கே வழி இல்ல. ரஷ்யாவை மட்டுமே அனுமதித்திருக்கிறது இந்த ஈரான்.
மத்த எந்த நாடுகளும் உள்ள போக முடியாது, வர முடியாது. இப்ப நமக்கு தட்டுப்பாடு அதிகமாயி போச்சு. பெட்ரோல் டீசல் எல்லாம் 62% பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் கேஸ் எல்லாத்தையும் நம்ம வளைகுடா நாடுகள்கிட்ட வாங்கிட்டு இருந்தோம். இப்ப வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு இந்த நீர்வழிப்பாதை மூடின பிறகு நமக்கு எண்ணெய் வரல, ஒன்னும் வரல, ஒண்ணுமே இல்லாம போச்சு. இதோட மட்டும் இல்ல, இதுல 80% மேல நம்ம வீட்டு உபயோக கேஸ், 14% மேல நாம வணிக கேஸா பயன்படுத்துறோம். இப்போ ஹோட்டல்ஸ்ல பயன்படுத்துறாங்க. தெருவுல இருக்கிற ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை வரையும் கேஸ் பயன்படுத்துறோம். இப்ப தள்ளுவண்டி கடையில உணவை வாங்கி சாப்பிட்டு தன் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய இளைஞர்கள் இங்க இருக்காங்க. கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு அவங்க வயிற்றுல மண் அடிச்சிருக்காரு மோடி. அந்த கடையெல்லாம் மூடப்படுற இடத்துல இருக்கு, கேஸ் சிலிண்டர் கிடைக்கல. இதுல சங்கிகள் என்ன சொல்றாங்க? ஐயோ பொய் சொல்றாங்க, ஐயோ பொய் சொல்றாங்க. நேத்து மோடி அரசு கேஸ் சிலிண்டர், பெட்ரோல் இதெல்லாம் அத்தியாவசிய பொருளுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. குறிப்பா கேஸ் சிலிண்டர் அத்தியாவசிய பொருள் சட்டத்துக்குள்ள கொண்டு வந்து பதுக்குனா 6 மாசத்துல இருந்து 6-7 வருஷம் வரைக்கும் தண்டனை உண்டு. எதுக்கு இவ்வளவு அவசரமா கொண்டு வந்த? அப்ப நாங்க கத்திட்டு இருக்கும் போதெல்லாம் உங்க காதுல விழல, யோ நாடு நாசமா போப்பதுன்னு. அப்ப சின்னதா ரோட்டு கடை வச்சிருக்கிற தள்ளுவண்டி கடை தொடங்கி பெரிய ஹோட்டல் வரை லட்சக்கணக்கான ஹோட்டல்ஸ் மூடப்படும் அபாயத்துல இருக்கு. பல இது மூடிட்டாங்க, கேஸ் சிலிண்டர் கிடைக்கல. சில பெரிய கடைகள் என்ன பண்றாங்க, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு கேஸ் சிலிண்டர் வாங்கி குறைஞ்சபட்ச பட்சணங்கள் தான், ஒரு லிஸ்ட் எல்லாம் கொடுத்து நீங்க எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கங்கன்னு நீ கடையில சொல்ல முடியாது. இந்த கிரைசிஸ் போற வரைக்கும் என்ன பண்ணலாம், அங்க குடுக்கற ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வரணும். நம்ம ஒரு டிராவல்ல இருக்கோம், ஒரு ஹோட்டல்ல சாப்பிடணும் அப்படின்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி சாப்பிடணும்ன்ற நிலைமையில கொஞ்சம் ஹோட்டல் இயங்கிட்டு இருக்கு. இதுல ஹோட்டல் நடத்துகிறவர்கள், அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சரை சந்திச்சு நேத்து பேசியிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஒட்டுமொத்தமா கேஸ், பெட்ரோல், டீசல் எல்லாம் எவ்வளவு இருக்கு, நேத்து பயங்கரமா ஒரு கூட்டத்தை கூட்டி எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு ஒன்றிய அரசுக்கு உடனடியாக கடிதம் எழுதி வீட்டு சிலிண்டரு, கடை சிலிண்டரு எல்லாமே எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு இருக்காங்க. நேத்து தான் முழிச்சிருக்கு ஒன்றிய அரசு. உட்காந்து ஆலோசனை பண்ணி, ஏன் போர் தொடங்கும் போது தெரியல? அப்ப என்ன அனௌன்ஸ் பண்ணுச்சு ஒன்றிய அரசு? 1 மாசத்துக்கு தேவையான எல்லாமே கையில இருக்குன்னுச்சு. இப்ப 10 நாள் கடந்திருக்கு, இன்னைக்கே கையில ஒண்ணுமே இல்ல. கடைகள் மூடப்படுது, உற்பத்தி ஆலைகள் மூடப்படுது. இதுல டீ தூள் தயாரிக்கிற நிறுவனத்துக்கு கேஸ் தேவைப்படுது, உர தயாரிக்கிற நிறுவனத்துக்கு இந்த கேஸ் தேவைப்படுது. இப்படி பல நிறுவனங்கள், பெட்ரோலிய பொருள்களால் இயங்கக்கூடிய பல நிறுவனங்கள் மூடப்படுற அபாயத்துல இருக்கு. உற்பத்தி நிறுவனங்கள் மொத்தமா இழுத்து விட்டாச்சு கீழே. அடுத்து பெட்ரோல் டீசல் விலை உயர போகுது. இப்ப பக்கத்துல இருக்கிற ஸ்ரீலங்கா, இலங்கை, அங்க சுத்தமா முடிஞ்சிச்சு. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அங்க பெட்ரோல் கிடைக்காம கியூல நிக்கிறாங்க மக்கள். கொடூரமான சூழல் இருக்கு. பாகிஸ்தான் ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடிருச்சு. உற்பத்தி நிறுவனங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. இங்க பங்களாதேஷ் போர் தொடங்கிய உடனே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்தியா ஆரம்பர உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறாங்க. போய் இஸ்ரேல்ல பல்ல காட்டி அவங்க கொடுத்த விருதை வாங்கிட்டு வர தெரிஞ்ச மோடிக்கு இந்திய மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை காப்பாத்த துப்புல. இங்க எவ்வளவு ஏறி இருக்கு? போன 8ஆம் தேதி ஒரு கேஸ் சிலிண்டர், வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கு 60 ரூபாய் ஏறி இருக்கு. வணிக கேஸ் சிலிண்டருக்கு 114 ரூபாய் ஏத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் போர் முடிஞ்சு பெட்ரோல் டீசலுடைய கச்சா எண்ணெயினுடைய விலை குறைஞ்சதுன்னா விலையை குறைக்க மாட்டானுங்க. விலை குறைஞ்சா விலையை குறைக்க மாட்டான், விலை கூடுனா விலையை கூட்டிடுவான். இது ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனம். சோ இப்ப எண்ணெய் நிறுவனங்கள், அரசு கையில இருக்கிற எண்ணெய் நிறுவனங்கள் மட்டும்தான் கேஸ் சிலிண்டரை விநியோகப்படுத்தணும்னு ஒரு டைட் ஆக்கி இருக்கு இந்திய அரசு. இப்ப அடுத்து ராபிட்டோ ஓட்டுறவர் வரைக்கும் பிரச்சனை வரப்போகுது. பெட்ரோல் டீசல் கிடைக்காம போக போது ராபிட்டோ ஓட்டுறவங்க வரைக்கும் சோத்துக்கு இல்லாம தெருவில் நிக்க போறாங்க. இதுதான் இந்தியாவில் நடக்க போகுது, தமிழ்நாட்டில் நடக்க போகுது. இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இந்த கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில கேஸ் சிலிண்டர் கொடுக்கப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல வந்துருச்சுங்க. நான் நேத்து கேஸ் சிலிண்டர் பதிகிறேன். நான் 2 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் தான் வாங்குறது. நமக்கு அவ்வளவு வேகமாலாம் இங்கன்னா உட்காந்து ஆக்கி தட்டுறதுக்கெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது. 2 மாசம் 2.5 மாசம் ஆகும் ஒரு சிலிண்டர் தீர்றதுக்கு. நான் 2.5 மாசம் கழிச்சு நேத்து ஒரு சிலிண்டர் போடுறேன், தீந்துருச்சுன்னு போட்டா வரவே மாட்டேங்குது. திரும்ப திரும்ப மிஸ்டு கால் அடிச்சு பாக்குறோம், வரல. கேஸ் ஏஜென்சிக்கு அடிச்சு பாக்குறோம், எடுக்கல. கேஸ் போடுறவருக்கு போட்டு பாக்குறோம், போகல. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல ஒரு மிஸ்டு கால் நம்பர் இருக்கு, அதுக்கு ஒரு 5 தடவை அடிச்ச பிறகு ஓகே ஆகுது. யாருக்கு? 2.5 மாசத்துக்கு ஒரு தடவை சிலிண்டர் வாங்கினா எங்களுக்கே அதான் நிலைமை. இப்ப 21 நாள்ல ஒரு சிலிண்டர் பதியலாம். ஆனா இன்னைக்கு 24 நாளைக்கு ஒரு சிலிண்டர் பதிங்க, கேஸ் பிரச்சனை. ஆனா சங்கி பயில உட்காந்து இது நாடகம் போட்டுட்டு இருக்கானுங்க. ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகள் பொருளாதாரத்துல
வீழ்ச்சி அடைவதை கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம் தோழர்களே. இதன் மூலமா மிகப்பெரிய குற்றச்சம்பவங்கள் நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. பொருளாதார வீழ்ச்சி அடைகிற நாடுகள்லாம் குற்றச்சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும். அடிப்படையில பெட்ரோல் டீசல் ரொம்ப முக்கியம். பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் பொருளை எடுத்துட்டு வரதுக்கும் பெட்ரோல் டீசல் ரொம்ப முக்கியம். அப்ப உள்நாட்டுக்குள்ளேயே உற்பத்தியில சுணக்க வரும், பொருளாதாரத்துல தேக்க வரும். இங்க மிகப்பெரிய அளவுல விலை ஏற்றம் நடக்க போகுது. நம்ம வாங்குற 10 ரூபாய்க்கு பன்னு கூட வாங்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் தோழர்களே. இதான் நிலைமை. இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்றது மோடியோடைய ஸ்டைலு. குறைஞ்சபட்சம் நம்மளாவது நம்ம காலை ஊண்டி நிக்கணும். தமிழ்நாடு அரசு அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்க. அவங்க லிமிட்னு ஒண்ணு இருக்கு. ஒன்றிய அரசு அம்புட்டையும் புடின்னு போய் அவன் பக்கத்துல வச்சுக்கிட்டா உரிமையெல்லாம். இன்னைக்கு நம்மளால முடிஞ்சதை கையை ஊண்டி கரணம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இனி என்ன இளவு இழுத்து விட இந்த கும்பல் காத்திருக்கோ தெரியல தோழர்களே.